நேரம் அவர் பேசினார் தமிழ்ல, நல்லா கேட்டீங்க. பொதுவாகவே படம் எடுத்தாலும் திரைப்படம் எடுக்கிறாங்கல்ல, மதுரைக்காரனை பத்தி எடுக்கிற படம் எல்லாமே மதுரைக்காரன் வெட்டுவேன், குத்துவேன், திருடுவேன், கொலை பண்ணுவேன், அப்படி படம் எடுத்தாதான் கைத்தட்டு விழும். ஆமாண்ட மதுரைக்காரன் வீரல்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே மதுரைக்காரன் அப்படின்னாலே மதுரையை சேர்ந்து ஒரு படம் எடுத்தாலே என்ன பண்றது, வெட்டு குத்து படம் எடுத்தா அதுக்கு மட்டும்தான் கை தட்டுறது. ஆனா யாருக்காச்சும் தெரியுமா, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது முதல் மதுரையில தான். படிச்சவன் இருக்கிற நாடே நம்ம நாடு தான், மதுரையில தான். அதிகமா படிச்சது ஒண்ணு கேரளா, இன்னொரு 2வது இடத்துல இருக்குது நம்ம ஊர் மதுரை. 17 பேர் நுழைவுத் தேர்வுல, மருத்துவர்ல நுழைவுத் தேர்வுல நீட் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அதுல மதுரையில இருந்தா 17 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. யாருக்கு தெரியும்? ஆனா மதுரையை முட்டாக்காரங்கன்னு சொல்லி படம் எடுத்தா அந்த படத்துக்கு வரவேற்பு கொடுக்குறது. அப்படி நிலைமையில நம்ம இருக்க. ஆனா தமிழை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசணும்னா கை தட்டுறது. கை தட்டினா மட்டும் போதாது, நம்ம பிள்ளைகளை தமிழை படிக்க வச்சு அதை உருவாக்கணும். எது தமிழ்? ஏன்னா பேசுறது சொற்பொழி மாதிரி போயிடக்கூடாது. கச்சாலயத்தை நல்லிடம் சேர்ந்தார்கள், கச்சாலயற்ற ராமுருவர் கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் மூப்பர் முதுகாட்டி காக்கை உக்கும் படம் சொன்னாங்க. இதுக்காக சொன்னாங்க. படிச்ச கற்ற 2 பேரும் பேசினாதான் சபையில ஆரோக்கியமான தர்க்கம் இருக்குமா. அதை விட்டுட்டு முட்டாளும் பேசினாலும் இல்ல முட்டாளும் அறிவாளியும் பேசினாலுமே அந்த தர்க்கம் நிறைவு பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட சிறப்பான ஒரு ஆளாக நான் உங்களை பார்க்கிறேன். தமிழ் எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழாயிருமா? இப்ப பாருங்க முத்தை திருப்பதி என்னது, என்ன மொழிங்க? தமிழ் தான். சமஸ்கிருதம் கலக்கலையா? கலந்துருக்கு. சமஸ்கிருதம் கலந்துருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு எப்படி சொல்றது, ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படி இருங்க, பேசிக்கலாமா? பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இந்த மருத்துவரோட தேர்வுக்கு சமஸ்கிருதம் படிச்சிருந்தாதான் மருத்துவ தேர்வு எழுத முடியும்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏண்டா மருத்துவருக்கு எதுக்குடா மருத்துவர் படிக்கணும், எதுக்குடா சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும்? ஆனா சொன்னாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இதே தமிழ்நாட்டு அரசு சொல்லிச்சு சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும். கத்துக் கொடுக்கறது யார் ஒரு ஆள் வரல. ஏன் கத்துக் கொடுக்கணும்? எங்க குலத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுப்போம், வேற யாரும் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே சமஸ்கிருதம் கத்துக் கொடுக்க யாருமே வரல, முன் வரல. அதனால அந்த தேர்வையை ரத்து பண்ணியாச்சு. எதுக்கு சமஸ்கிருதம் முடியலன்னு சொல்றது, சமஸ்கிருதம் எதுக்கு? அப்ப அதை நுழைச்சாங்க. எது தமிழ்? பேசுற எல்லாமே தமிழ் ஆயிருமா? மீதியே ஒரு வார்த்தை தமிழ்ல, தமிழா அடாயா ஆங்கிலத்தில் பேசவா? I don't understand your language. It's okay. நீ பேசு மாதிரி பேசிட்டு நீ சொல்லு, நான் பேசுங்க. உன் மனசுக்குள்ள நிறைய ஆதாங்க